பாலதண்டாக சொல்கிறாரு, நான் அவரை எல்லா மேடையிலுமே அவரை திட்டிக்கிறேன், அவரை போய் நான் எப்படி பார்க்குறது. இவர் தாப்பாண்டியன் சொல்கிறாரு, நான் வந்து அந்த மாதிரி திட்டினது கிடையாது, இருந்தாலும் எம்ஜிஆர் வேறு லெவலு, நாங்கள் போகலான்னு போனோன்னா எம்ஜிஆர் ஓடி வந்து பாலதண்டாயத்தை கட்டி பிடிச்சிக்கிறார். ஜீவாவுக்கு சிலையா? என்னால் எதுவும் முடியாதுன்னு சொல்லி அமைச்ச பல தலைவர்கள் பார்த்தோம். ஜீவாவுக்கு சிலை எவ்வளவு எதிர்பார்க்குறீங்கன்னா, இவர் 25,000 ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அப்படி இல்லாட்டினாலும் 10,000 ரூபா கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு. ஜீவாவுக்கு செலவு வைக்கணும்னு முடிவு பண்ணிங்களா? அது நானே வச்சிடறேன். அவர் சாதாரண நடிகராக வாழ்க்கையில் போராடிக்கிட்டு முன்னேறதுக்காக போராடின காலத்துலேயே பாக்கெட்டில் ஒரு தொகை வச்சிருப்பாரு, 2 ரூபா 5 ரூபா 10 ரூபான்னு கொடுப்பாரு. அப்போ வள்ளல் குணம்ன்றது அவர் குழந்தை தன்மையிலேருந்தே இருந்திருக்கு. பொன்மனச்செம்மல் அந்த பட்டத்தை திருவானந்தவாரி கொடுக்குறாருன்னா சும்மா ஒன்றும் கொடுக்கல. அதுதான் எம்ஜிஆர் போனோடனே கடுப்பாயிடுறாரு. அதுன்னா முன்னாடி கட்டத்தடுப்பு போட்டு வச்சிருக்கேன், இல்லை சார் அவன் முடி எடுத்துக்கணும் வரட்டுமே, என்ன நான் ஒரு அரை மணி நேரம் டைம் தரேன், எல்லாத்தையும் எடுத்துன்னு ஜனங்க கிட்ட வர்றாங்க, கை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு பேசிட்டு போகும்போது தான் அவர்கள்ட்ட போய் கலந்து பேசிட்டு. இந்த மக்களோட மக்கள் நீங்கள் பழகுனீங்க, நான் உங்களை கையை பிடிச்சி இருக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். நீங்கள் ஒதுங்கி போனால் தான் உங்களை தொட ட்ரை பண்ணுவாங்க. ஒரு தடவை காரணம் போகும்போது புரட்சி தலைவரே மக்கள் திலகமே அப்படின்னு எல்லாம் வாத்தியாரே அப்படி இப்படின்னு இருப்போம். பக்கத்தில் கிட்ட சொல்லியிருக்காரு எம்ஜிஆர். யாராவது முதல்வர் எம்ஜிஆர் சொன்னாங்க பார்த்தியா, அவங்க ஆளாக என்ன ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இந்த மக்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்? நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப்பு வந்திருக்காங்க. வணக்கம் சார். காலத்தால் அழிக்க முடியாத காவிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவர் சந்தித்த பல போராட்டங்கள், அவருடைய ஈகை குணங்கள் மற்றும் அவரை பற்றி வெளிவராத பல செய்திகளை முத்தலிப்பு அவர்கள் பலமுறை எங்களோட பகிர்ந்திருக்காரு. அது நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களில் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர் மானம் போட்டோர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார், அச்சம் என்பது மடமேடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா. எம்ஜிஆருக்கு மிக பிடித்த பாடல். அதே மாதிரி மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் ஒரு மாலை வேண்டும், அந்த மாதிரி அந்த வரிகள். கற்றவர் சபையில் உனக்காக தனி இடம் வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வழிந்தால் உலகே அடைய வேண்டும். இந்த மாதிரி பல பாடல். கண் போன போக்கிலே கால் போகலாமா நீ பார்த்து, அதில் சில வரிகள் வரும். இந்த மாதிரி தன்னுடைய பாடல்கள் மூலியமாக ஒவ்வொரு கணத்திலும் திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாது, சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசாக இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாக இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தால் திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ. யாருங்க சொல்லுவா? சின்ன பையலே சேதி கேளடா, நான் சொல்ல போற அந்த வரியில நம்ம கேட்டதுனால தான் ஓரளவுக்கு நாமெல்லாம் கரெக்டா இருக்கும் போல. வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பார்கள். வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாத, சும்மா போகிற கூட நம்பாதன்றாப்ல. இது பட்டுக்கோட்டையார் வரிகள். ஆனால் அதை பயன்படுத்தியவர் எம்ஜிஆர். அவர்கிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பாண்டியன் பாலதண்டாயுதன்னு பெரிய தலைவர் விமான விபத்தில் இறந்துட்டார். மோகன் குமார் மங்கலம் இவங்க எல்லாமே அந்த பழைய தலைவர்கள். விமான விபம் நடந்தது 1978 நினைக்கிறேன். இந்த ராணி சந்திரான்னு ஒரு நடிகை இறந்து பத்ரகாளி படம் நடித்தாங்க அந்த பீரியடு. அதில் விமான விபத்தில் இவரெலாம் இறந்து போனாலும் அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க ஜீவாவுக்கு செலவைக்கணும்னு எம்ஜிஆர்கிட்ட கேட்க போகிறாங்க. அப்போ எம்ஜிஆர் இவர் பாலதண்டாயுதன் சொல்கிறாரு, நான் அவரை எல்லா மேடையிலுமே அவரை திட்டிக்கிறேன், அவரை போய் நான் எப்படி பார்க்குறதுன்னு. இவர் தாப்பாண்டியன் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி திட்டினது கிடையாது, இருந்தாலும் எம்ஜிஆர் வேறு லெவலு, அதனால் அவர் போய் பார்ப்போம் வாங்க நீங்கள், இல்லை நான் எப்படி நீங்கள் வாங்க போகலான்னு போனோன்னா எம்ஜிஆர் ஓடி பாலதண்டாயத்தை கட்டி பிடிச்சிக்கிறார். கட்சியுடைய முடிவுகளுக்கு ஏற்ப அயராது போராடி பல முறை சிறை சென்றவங்களை நான் சந்திக்கணும்னு நினச்சிருந்தேன், நீங்களே என்னை தேடி வந்திருக்கீங்க அப்படின்ட்டு உலக இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காராம். தாப்பாண்டியனுக்கு என்னென்னா இதே கதை தான் பலரும் உருட்டுறாங்க. ஜீவாவுக்கு சிலையா? ஐயோ எப்பேற்பட்ட தலைவர் அப்படி இப்படின்னு பேசிட்டு உலக பொருளாதாரம்லாம் பேசிட்டு இன்றைக்கி பொருளாதாரம் எவ்வளோ மோசமாக வீழ்ச்சி அடைந்துன்னு பேசி என்னால் எதுவும் முடியாதுன்னு சொல்லி அமைச்ச பல தலைவர்கள் நம்ம பார்த்தோம். இவரும் உலகத்தை பற்றிலாம் இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, இவரும் எதாவது கை கொடுத்துருவாரோன்னு பயந்து போய் அப்புறம் முகம் மாறுறதை பார்த்துட்டு எம்ஜிஆர் டக்குன்னு நீங்கள் வந்த விஷயம் என்னென்னா அதை கேட்காம பல விஷயம் பேசிகிட்டு இருக்கிறேன்னு அவர் பாலதண்டனை இவர்கிட்ட என்ன நம்ம வேறு எதிர்பார்த்தோம், இவர் வேறு மாதிரி இருக்கார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லை ஜீவாவுக்கு சிலை வைக்கணும், எவ்வளவு எதிர்பார்க்குறீங்கன்னா இவர் தாப்பாண்டியன் நம்ம 1000ல் 100ல் தானே யோசித்தவங்க, அதனால் கொஞ்சம் தயங்கி 25,000 ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
அப்படி இல்லாட்டினாலும் 10,000 ரூபா கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னா. என்னது 25,000 10,000மா? ஜீவாவுக்கு செலவு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அது நானே வச்சிடுறேன். நீங்கள் அப்போ நாங்கள் கொஞ்சம் வசூல் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் மற்ற செலவுக்கு வச்சுக்கிங்க, ஜீவாவுக்கு செலவு நான் வச்சிடுறேன் அப்படின்ட்டு. ரைட், ஓகே, நான் பார்க்கலாம். சாப்பாடு கொண்டு வந்து போடுறது அவர் கையாலேயே அது முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அழைப்பே வரலையாம். ஓ, இவரை மற்ற தலைவர்கள் மாறினோன்னா அப்போ ஒருத்தர் சொல்கிறாராம், எம்ஜிஆர் கொடுக்கறதுல விட இந்த மாதிரி விளம்பரப்பட்டு தான் அதிகம், அது மாதிரி சொல்லுவார். மறுநாள் ஜீவா சிலை வைக்க எம்ஜிஆர்லாம் வந்துச்சு, அந்த மாதிரி விளம்பரப்படுத்துனா தரமாட்டார். நீ சரியான ஆளாக இருக்கீங்கன்னா என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் கட்சிக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. ஆனால் திடீர்னு ஆரம் வீரப்பன் ஃபோன் வருது, தோட்டத்துக்கு வர சொன்னார் அப்படின்னு. நாங்கள் அதே மாதிரினா என் தோட்டம்னா எங்கே அட்ரஸ் தெரியாதுன்னது, எம்ஜிஆர் வீடு அட்ரஸ் தெரியாத முதல் நீ தான்யா, ஒரு டாக்ஸியில் ஏறி உட்காந்து எம்ஜிஆர் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுருவாருன்னு. அதே மாதிரி ஏறி உட்காந்தோம், சொன்னோம். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். டிரைவர் கரெக்டாக கொண்டு வந்து விட்டார். உள்ளே போனோம், உட்கார வச்சார். சாப்பாடு எம்ஜிஆர் கையால் சாப்பாடெலாம் இது பண்ணிட்டு அப்போவும் கதை பேசியிருந்தார். அப்புறம் ஒரு பெரிய தட்டோடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுலேருந்து பணத்தை எடுத்து என்ன போனோம், யோ தட்டோடு தான் எடுத்துகிட்டு போயா அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப சொன்னாப்புல. அப்புறம் நான் வந்து வழக்கமாக பண்ணுற மாதிரி பணத்தை எடுத்து என்ன ஆரம்பித்தேன், ரசீது போட்டு கொடுக்கணும்ல. என்னையா பண்ணுற ரசீது, யோ எடுத்துகிட்டு போயா அப்படியே இது பண்ணிட்டு போங்கயான்னு. அதுக்கப்புறம் அவர் மீதி செய்தெல்லாம் என்ன இருக்குது சொல்லுங்கள், செலவெல்லாம் பண்ணிடுறேன்னு சொன்னார். அதுதான் எம்ஜிஆர். அப்போது எம்ஜிஆர் சில விஷயங்கள் பேசியிருந்தார். அப்போ பாலதண்டாயுதம் கேட்டாராம், நாங்களும் என்னென்னமோ இது பண்ணுறோம், ஆனால் உங்களுக்கு லட்சக்கணக்கில் கூட்டம் வருது எப்படின்னு. அப்போ எம்ஜிஆர் சொன்னாராம், நான் வந்து உங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் பேசுகிறது பொருளாதாரம் இது பேசுறது ஒரு கூட்டம் வரும் கேட்பாங்க, ஆனால் எங்களுக்கு என்ன இதுன்னா துட்டு கொடுத்து எங்களை பார்க்க வர்றாங்க, அது எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு வரம். அப்போ அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நல்ல கருத்தை சொல்லணுன்றது தான் என்னுடைய எண்ணம். இது விஜய் போன்றவர்கள் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி அரசியலில் எம்ஜிஆர் ஏன் தேவைப்படுகிறார் அப்படின்னா, ஏதோ எம்ஜிஆர் 71க்கு பிறகு அப்படியே நல்ல நல்ல படங்கள் எடுத்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்ன அப்படி இல்லை. படத்தில் சொல்கிறதையும் செய்கிறதையும் ஒன்றா பண்ணார். ராமன் தேடிய சீதைன்னு ஒரு படம், அதில் ஒரு காட்சி வரும், ஜெயலலிதா சோப்பு சீப்பு கண்ணாடி இதெல்லாம் விற்கும். எம்ஜிஆர் பெரிய கோடீஸ்வரர் வீட்டுக்கு போவாங்க பிறந்த நாள் அன்றைக்கி. என்னம்மா அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் கிளம்புமான்னு. சார் நீங்கள் வாங்குறது ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளுக்கு உதவணும்னா எம்ஜிஆர் நின்றுவார். நின்றுட்டு இது என்னம்மா இது எடுத்து வைங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க. எவ்வளோன்னா 50 ரூபா சார்னா எம்ஜிஆர் டக்குன்னு செக்ரட்டரி அப்படின்னு கூப்பிட்டு ஒரு 500 ரூபா எடுத்துட்டு வாங்கன்னா 500 ரூபா கொடுப்பாரு. எதுக்கு? இல்லைம்மா எனக்கு வாங்குகிற இஷ்டம் இல்லை, இதை வந்து ஒரு குடும்பத்துக்கு சொன்னீங்களா அதனால் இது பண்ணால் நீங்களே வச்சுக்கிங்க. அப்புறம் அந்த பொருள்லாம் சார் அதெல்லாம் நீங்களே எடுத்துகிட்டு போங்கம்மான்னோன்னா ஜெயலலிதா கோவம் வந்துடும். என்னென்னா இது நினச்சிங்களா? நான் ஏம்மா நான் அப்படி சொல்லம்மா, எனக்கு கல்யாணம் ஆகலை, இது எனக்கு உபயோகப்படாது, அதனால் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா யாருக்காவது விற்கலாம் அந்த எண்ணத்தில் சொன்னோன்னா ஜெயலலிதா சந்தோஷப்பட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வீட்டில் போய் அவங்க அப்பாட்ட கொடுப்பாங்க. ஏம்மா பணக்காரர் இந்த மாதிரி கொடுக்குறாருன்னா அதெல்லாம் நம்பாத உள்நோக்கம் இருக்கணும்னா, இல்லைப்பா நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் நீங்கள் பாருங்கள் பேப்பரில் ஒரு அனாதை விடுதிக்கு 20,000 ரூபா நன்கொடை கொடுத்துருக்காருன்னு. இந்த காட்சி எம்ஜிஆரை வச்சு வருதுன்னா எம்ஜிஆர் உண்மையிலேயே அனாதை விடுதிக்கு 20,000 ரூபா வெளியில் கொடுத்துருக்காரு, பலருக்கும் கொடுக்குறாருன்றது எல்லாருக்குமே தெரியாது. நீங்கள் ஒரு சிம்லாவில் ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் போனப்போ அங்கே இராணுவ வீரர்கள் அவங்களுடைய ஆண்டு விழாக்கு இது கூப்பிட்றாங்க எம்ஜிஆர். எம்ஜிஆர் போய் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லை, அந்த இதில் வர்ற வசூல் அவர் கலந்துக்கிட்ட வர வசூல் எங்களுக்கு தேவைப்படும்னு சொல்கிறாங்க, கலந்துக்கிறாரு பண்ணுறாரு. அது இல்லாமல் தயாரிப்பாளர் கூப்பிட்டு ஒரு பெரிய தொகை, என்கிட்ட காசு இல்லை நீங்கள் கொடுங்க நான் ஊருக்கு வந்து தரேன்னு பெரிய தொகை வாங்கி கொடுக்குறாரு. ஏன் இவ்வளோ கொடுக்குறீங்கன்னா, ஏங்க நம்ம இன்றைக்கி நான் நிம்மதியாக நடிச்சுக்கிட்டு ஜாலியாக இதெல்லாம் பண்ணுறோன்னா எல்லையில் இவங்க இருக்கிறதுனால தாங்க, இவங்களுக்கு நம்ம இந்த மரியாதை கூட செய்யலாம் அப்படின்னு எம்ஜிஆர் அடிப்பட்டவங்களை போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாரு. இது எம்ஜிஆர். நீங்களே எத்தனை படம் சிம்லா போயிருப்பீங்க, எதோ போயிருப்பீங்க, ராணுவ வீரரில் பார்த்துருப்பீங்க, ஏதாவது தோணுச்சான்றேன், இல்லை வேறு யாருக்காவது தோணியிருக்கா? அதுதான் எம்ஜிஆர். அப்போ அவர் ஒவ்வொரு செயல் பற்று, மக்கள் பற்று, தேசப்பற்று, ஒவ்வொரு அவர் திமுகவில் இருந்தாலும் அவர் தேசியவாதியாக தான் இருந்தார். அவர் ஒவ்வொரு செயல்லையுமே மக்களுடைய நலனை யோசித்தவர். அதனால் அந்த இது கொடுத்துட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாரு. அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாருல்ல, நான் வந்து என்னை துட்டு கொடுத்து பார்க்க வர மக்களுக்கு நான் அதை பண்ணணும். அப்போது நான் என்ன பண்ணுறேன், உங்கள்கிட்ட கவிஞர், உங்கள்கிட்ட இருக்கிற கவிஞர் பட்டுக்கோட்டை அவர் எழுதுகிற பாடல்களை நான் நல்ல வரிகளை நான் எடுத்துக்கிறேன், அவரை பயன்படுத்துகிறேன். எம்எஸ்வி இசையமைக்கிறார், இல்லை இசையமைப்பாளர் இசையமைக்கிறாங்க, டிஎம் சௌந்தரராஜன் குரல் கொடுக்குறாரு, நான் வெறும் முகத்தை காட்டி வாய செய்கிறேன். இத்தனை பேருடைய உழைப்பு எனக்கு சாதகமாக அமையுது, அவ்வளோதான்.
அப்போ இதில் நான் தான் காரணம் அப்படிலாம் கிடையாது. நான் சில விஷயங்கள் பண்ணுறது ஜனங்களுக்கு பிடிக்குது, அவங்களுக்கு நல்லது செய்யறது என்னை தேடி வர்றாங்க, அவ்வளோதான் அப்படின்றத. அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை நீங்கள் பயன்படுத்தலை, நான் பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளோதான், இதுதான் விஷயம் அப்படின்னு. அப்போ எம்ஜிஆர் இந்த வித்தைகளை, இதை வித்தைன்றதை விட இந்த ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் வாழ்க்கையை கடைப்பிடிச்சார். அதை வியாபாரத்துக்காக, இல்லை நாளைக்கு நம்ம அரசியலுக்கு வருவோம், இல்லை நாளைக்கு நம்மளை அப்படிலாம் கிடையாது. நான் அதான் சொல்கிறேன், திரும்ப நான் பதிவு பண்ணுறேன். அதை எம்ஜிஆர் கூட ஆரம்பத்தில் ட்ராம் வண்டியில் சாதாரண நாடக நடிகராக இருந்தப்போ ட்ராம் வண்டியில் யானகவனிலேருந்து ஒன்றாக பயணம் செய்து மந்தவெளி வரைக்கும் வந்து பழகிய ஒரு துணை நடிகர். பிற்பாடு துணை நடிகர்கள் சங்கன்னு ஆரம்பிக்கும் பொழுது எம்ஜிஆர் தலையிட்டு அதுன்னு துணை நடிகர் சங்கன்னு ஆரம்பித்த அந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்குதே, அதோடைய ஸ்தாபகர், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர்கிட்ட நான் பேட்டி எடுக்கும் போது அவர்கிட்ட நான் கேட்குறேன், எம்ஜிஆர் இப்போ நல்லா வளர்ந்துருக்காரு, இது பண்ணார், தர்மம் பண்ணார்லாம் கேள்விப்படுறோம், நல்லா நடிகரான பிறகு நம்ம கூட நான் கூட தானம் செய்யணும்னு நினைக்கிறேன்ப்பா, ஆனால் இப்போ வர வருமானம் பற்ற மாட்டேங்குது, நானும் வந்து ஒரு 5 லட்ச ரூபா வருது வச்சுக்கோ, நான் ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணுவேன்ப்பா அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். இயற்கை தானே. இன்றைக்கி நமக்கு வர காசு எங்கேப்பா தானம் பண்ணுறதுன்னு. ஆனால் எம்ஜிஆர் அப்படியான்னு கேட்டேன். இல்லைங்க, அவர் சாதாரண நடிகராக வாழ்க்கையில் போராடிக்கிட்டு முன்னேறதுக்காக போராடி இந்த காலத்துலேயே பாக்கெட்டில் ஒரு தொகை வச்சுருப்பார், அதை 2 ரூபா 5 ரூபா 10 ரூபான்னு கொடுப்பாரு. அப்போ வள்ளல் குணம்ன்றது அவர் குழந்தை தன்மையிலேருந்தே இருந்திருக்கு. ஆமாம், அதெல்லாம் அது இருந்ததுனால தானே அவரால் வந்து நாட்டு மக்களை வந்து சரியான பாதை கொண்டு போக முடியுது. அது மட்டும் இல்லைங்க, எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதேன்னு ஒரு வரி உண்டு. நீங்கள் எங்கே போனாலும் வந்த நிலையை மறக்காதீங்க அப்படின்னு. அதை ஏவிஎம் குமரன்ட்ட ஒரு தடவை சரவணன்ட்ட எம்ஜிஆர் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்லியிருக்காரு, என்னால் இப்போவும் பழைய கஞ்சி வச்சு ஒரு வெங்காயம் வச்சு சாப்பிட முடியும், இவ்வளோ விஷயங்களும் பண்ண முடியும். ஏன்னா நான் 2த்தையும் அனுபவிச்சுவேன், 2த்தையும் பழக்கம் இருக்காது, என்னால் எப்பவும் எப்படியும் இருக்க முடியும், அப்படியும் இருக்க முடியும் அப்படின்னு. அதை தாண்டி விஜய் போன்றவர்களுக்கு நாம் சொல்லுவது, கண்டிக்கு போகிறார் எம்ஜிஆர், இலங்கைக்கு போகிறார் எங்கள் வீட்டு பிள்ளை ரிலீஸுக்கு, பெரிய வரவேற்பு. அது முடிஞ்சோடனே கண்டிக்கு எம்ஜிஆர் பிறந்த ஊருக்கு. அப்போ தாயா பிள்ளைய பழகினவங்க எல்லாம் அந்த ஊரில் இருக்க எல்லா ஜனங்களும் வந்துடுறாங்க. எம்ஜிஆரை கூப்பிட்டு ஒரு அழகி போட்டி மாதிரி, எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் அதுக்கு நடுவர் மாதிரி. எம்ஜிஆர் போனோடனே கடுப்பாயிடுறாரு, அதுன்னா முன்னாடி கட்டத்தடுப்பு போட்டு வச்சுருக்கீங்க. இல்லை சார், அவன் முண்டி அடிச்சிட்டோம், வரட்டுமே என்ன என்னுடைய மக்கள், நான் பிறந்த ஊர் இது, நான் ஒரு 1/2 மணி நேரம் டைம் தரேன், எல்லாத்தையும் எடுத்துன்னு ஜனங்க கிட்ட வர்றாங்க, கை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு பேசிட்டு போகும்போதும் அவர்கள்ட்ட போய் கலந்து பேசிட்டு போகிறார். இந்த மக்களோட மக்கள் நீங்கள் பழகுனீங்க, நான் உங்களை கையை பிடிச்சி இழுக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். நீங்கள் ஒதுங்கி போனால் தான் உங்களை தொட ட்ரை பண்ணுவான். அதான் நீ ஒன்றும் பெரிய அப்பாட்டாக்கர் கிடையாது, எல்லோரும் மக்கள்கிட்ட வந்தோம். அது என்ன காரணம், இவங்க கொடுக்குற காசில் தான் நம்ம உயிர் வாழ்கிறோம், இவங்களால தான் இந்த புகழ். இவங்க பார்த்து போடான்னு திரும்பி பார்க்காம போயிட்டாங்கன்னா யாரோ ஒரு அப்போது நமக்கு பணத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து பார்க்குற மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். ஒரு தடவை காரில் போகும்போது, ஐயா புரட்சி தலைவரே, மக்கள் திலகமே அப்படின்னு எல்லாம் வாத்தியாரே அப்படி இப்படின்னு இருப்போம். பக்கத்தில் கிட்ட சொல்லியிருக்காரு எம்ஜிஆர், யாராவது முதல்வர் எம்ஜிஆர் சொன்னாங்களா பார்த்தியா, அவங்க ஆளாக என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அப்போ இந்த மக்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படி யோசிச்சு தான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே. எம்ஜிஆர் ஒரு முதலாளித்துவ உலகத்தில் வாழ்ந்த ஒரு முதலாளித்துவ அரசியல்வாதி. என்னையா நீ எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்கிற, எம்ஜிஆர் காலத்தில் தடைகள் தப்புகள் இல்லையா இருந்துச்சு, ஆனால் நான் மற்றவர்களோட கம்பேர் பண்ணுறேன். பெரிய உச்ச நடிகராக இருந்தப்போவும் அவர் வந்து சாதாரண மக்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தார், வந்தவங்களுக்கு உதவி பண்ணார். இன்றைக்கி உன் கட்சிக்காரனே உன் ஆஃபீஸ் உள்ளே போக முடியல, பெரிய இரும்பு கேட்டை போட்டு கூட்டியே பார்க்க முடியலையே. அதனால தான் நான் சொல்கிறது, எம்ஜிஆர் என்பவர் எல்லா காலத்துக்கும் தேவைப்படுகிறார். இன்று அவரது பிறந்த நாளிலும் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இப்போவும் நீங்கள் போய் பாருங்கள், ஏதோ ஒரு ரிக்ஷாக்காரு அவர் சொந்த காசில் ஒரு படத்தை வச்சு ஒரு மாலை போட்டுருவார், ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுருப்பார். ஒரு குடிசை பகுதியில் 4 பேர் சேர்ந்து எம்ஜிஆர் பாட்டை போட்டு மாலையை போட்டு வச்சுருப்பாங்க, கட்சிக்காரங்க இல்லை. இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் அவருடைய படங்களும் சரி, அவர் பேர் கொண்டு திரைப்படங்கள், இப்போ கூட வாத்தியாரே வான்னு ஒரு திரைப்படம் வந்து அவர் மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. அப்படின்னு எம்ஜிஆரை பேசாமல், எம்ஜிஆரை பயன்படுத்தாமல் நீங்கள் அடுத்த கட்டம் நோக்கி நகர முடியாது. இன்னும் ஏஐ காலம்லாம் வந்துடுச்சு, இனி எம்ஜிஆர் அதிகம் வருவார், எம்ஜிஆர் அதிகம் பாடுவார். அதனால் குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். நான் எம்ஜிஆர் மாதிரின்னு சொன்னால் புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக போயிடும். குறைந்தபட்சம் நான் என்ன சொல்கிறேன், 26 வர்றீங்க, 20கள்லேருந்தே ஓரளவுக்கு நல்ல படமாக எடுத்திருந்தீங்கன்னா கூட உங்களை நான் ஏற்றுக்குவேன் எம்ஜிஆர் மாதிரின்னு. ஆனால் நீங்கள் போதை மருந்து விற்கிறவரால் வர்றீங்க, அந்த இளைஞர்களுக்கு என்ன ஒரு நெகட்டிவ் கூட வரக்கூடாதுன்னு பார்க்குறாரு எம்ஜிஆர்.
திருடாதே, தாய் சொல்லை தட்டாதே, நீதிக்கு தலை வணங்கு, அது படமே வந்து வித்தியாசமாக தான் இருக்கு. மீனவ நண்பன், இப்படி தான் படங்கள். படகோட்டி, படகோட்டியில் செருப்பு போடாமே படம் போடலாம் நடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த மீனவர்களுடைய வாழ்க்கை இந்த இதெல்லாம் அந்த படம் வந்து நீங்கள் அந்த வாலிவுடைய வரிகள் தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான். இன்றைக்கும் அந்த மீனவர்கள் இது நரிக்குறவர்கள் ஒரு தடவை பார்க்க வராங்க, எல்லாம் கிட்ட வந்து இது பண்ணி ஒருத்தர் முத்தம் கொடுத்துட்டு நரிக்குறவர். அந்த வெத்தலை பார்க்குது, நான் 15 நாள் நான் ஒரு மாதிரி இது பண்ண இதை கொடுப்பா, அவங்க அன்பாக வர்றாங்க, இது பண்ணுறாங்க. அடுத்த தடவை மறுநாளும் அதே கும்பல் வந்து நிற்கிதான், தலைவரே நான் வந்து போட்டியில் ஜெயிச்சிட்டேன் தலைவர் அப்படின்னா, உங்களை தொடுவேன்னு சொல்லிட்டு நான் பந்தயம் கட்டியிருந்தேன், உங்களுக்கு முத்தமே கொடுத்துட்டேன், ரைட்டு இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க யாருக்கும் அப்படின்ட்டு போனாராம். அவங்கள சாப்பிட சொல்லுங்கள், எல்லோரையும் சாப்பிட வச்சு அனுப்பிச்சி விடு அப்படின்னு. நீங்கள் அந்த நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, அது திமுகவுடைய கொள்கை பாடல். குடிசையெல்லாம் வீடாகும் நேரத்திலே நாங்கள் தெருவோரம் குடியேற போவதில்லை, சர்க்காரு ஏழை பக்கம் இருக்கையிலே நாங்கள் எதற்கும் எப்பவும் இங்கே நிற்க தேவையில்லைன்னு வரும். நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்கன்னு. அது இதெல்லாம் வந்து நரிக்குறவர்கள் அவருக்கு மேலே அவ்வளோ ஒரு இது, அவர்கள் வாழ்க்கைக்காக அந்த பல விஷயங்களை அவர் பண்ணியிருக்கான்றது அந்த மக்கள் இன்றைக்கும் நீங்கள் நரிக்குறவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா எம்ஜிஆரை வந்து ஒரு தெய்வமாக பார்க்குற ஏற்பாடு இருக்கும். சும்மா நரிக்குறவர்களை கூப்பிட்டு வச்சுக்கின்னு அவங்க கூட சாப்பாடு சாப்பிட்டுக்கின்னு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தூக்கி போட்டு போகிற ஏற்பாடெலாம் அவர்களை தள்ளி தான் வைக்கும். அவங்கள ஒருத்தரை கூப்பிட்டு 1000 இது பிரச்சனை பண்ணிட்டு சும்மா அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு எளிமை இப்படிலாம் போடுறதெல்லாம் வந்து இது கிடையாதுங்க. அந்த மக்களுடைய மனசுங்களை வாழ்கிற அளவுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும். இதுதான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்றது. இது எம்ஜிஆர்கிட்ட இருந்தது. இயற்கையாகவே ஒரு மனித நேயராக இருந்தார். பொன்மன செம்மல்னு அந்த பட்டத்தை திருவானந்த வாரியர் கொடுக்குறாருன்னா சும்மா ஒன்றும் கொடுக்கல, அவருடைய நடத்தை மற்ற விஷயங்களுக்காக அது கொடுக்கப்பட்டது. அதனால் இன்றைக்கி அவருடைய பிறந்த நாளில் அந்த விஷயங்களை நம்ம பதிவு பண்ணுறது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். இளைய தலைமுறை அவரை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கு வந்து விஜய் பின்னாடி போகக்கூடிய கூட்டமாக இருந்தாலும் சரி, வேறு எங்கே போனாலும் சரி, எம்ஜிஆருடைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் எப்படி இருந்தார், எப்படி மக்களோடு வந்து இணைந்து செயலாற்றினார், எம்ஜிஆருடைய குணாதிசயங்கள், எம்ஜிஆருடைய உதவிகள் வந்து இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கின்ற ஆணித்தரமாக பதிவு பண்ணியிருக்கீங்க. நன்றி சார்.